தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை திருப்பாடல் 22:15 வார்த்தை, நீங்கள் கண்டவைகளும் கேட்பவைகளும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீங்களோ, எதையெல்லாம் கேட்டீங்களோ, அதை மற்றவங்க முன்னாடி சாட்சியாக நிற்கணும். அதான் கிறிஸ்டியானிட்டி, அதான் ஒரு கிறிஸ்தவன் என்பதனுடைய ஆழம், அது செய்தி. அதுதான் செய்தார்கள். திருத்துதல் பணி புத்தகத்தில் திருத்தூதர்கள் அதை தான் செய்தார்கள். என்னெல்லாம் இயேசுகிட்ட அந்த 3 வருஷம், இயேசு 3 வருஷம் தான் இறைப்பணி, 30 to 33 வரை. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அவரை சாகடித்தார்கள். அவர் நேற்றம் அடைந்தார். எனவே அந்த உயிர்த்த ஆண்டவர் என்னவெல்லாம் அவர்கள் கண்டார்களோ, என்னவெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ, அதை சான்றாய் வாழ்ந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி திருமுழுக்கு யோவான் பேசியதை 3 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3 நற்செய்தியும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும், பெரும்பாலும் சேமா இருக்கும். அவங்க எல்லாம் திருமுழுக்கு யோவானை என்னவா சொல்றாங்கன்னா இயேசுவினுடைய முன்னோடியாக சொல்றாங்க. திருமுழுக்கு யோவானை இயேசுவினுடைய முன்னோடியாக சித்தரிக்கிறார். ஆனா யோவான் நற்செய்தியாளர் இயேசுக்கு சான்று பகர்பவராக திருமுழுக்கு யோவான் நற்செய்தியிலே கட்டப்படுகிறார். இவங்களாம் முன்னோடி, அவர் முன்னாடி பாதையை செம்மையாக்கணவங்க. இவர் சான்றே பகர்கிறார். இதோ இறைவனுடைய ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனுடைய செம்மறி என்று சான்று பகர்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சான்று பகர ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, பிறருக்கு சான்று பகரணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அறிக்கை எடுத்து நன்றின்னு சொல்லுங்க. நண்பர்களே, இந்த வாரம் முழுவதும் நீங்க என்னவெல்லாம் பண்ண போறீங்க? உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்க ஜாப் ரிலேட்டடா, உங்க வீடு ரிலேட்டடா, நீங்க என்னவெல்லாம் யோசிக்கல ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொன்றுக்காக துதிக்கிறேன். ஆண்டவர், நமக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க விடுதலை தாங்கப்பா. ஆவியானவரை நீங்க வழி நடத்துங்க அப்பா. பிதாவே, நீங்க ஆசீர்வதிங்க. எனவே பிரியமான இறை பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நம்ம சான்று பகரணும். அதான் இன்றைக்கு நற்செய்தியுமே சொல்கிறது. இந்த நாளுக்குரிய நற்செய்தியாக மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 12 17 வரை மற்றும் 23 25 வரை உள்ள இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவருக்கு சான்று பகர்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றது போல நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கக்கூடும் வேண்டும். எனவே எப்படி திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டினாரோ அதே போல நாமும் சுட்டி காட்டுவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு உண்மையான கிறிஸ்துவ அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படின்னா ஆண்டவர் நீ சுட்டி காட்ட வேண்டும் என்றால் நீ ஆண்டவருடைய அனுபவத்துக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நீ பிரேயர் பண்ணிருக்கணும், அவரை நீ தெரிஞ்சிருக்கணும், நீ பைபிள் வாசிச்சிருக்கணும். நீ அவர்கிட்டயே வராம, நீ பிரேயரே பண்ணாம, நீ பைபிளே எடுத்து படிக்காம, நீ பூசைக்கு போனா நீ பிரசங்கத்தை கவனிக்கவே மாட்ட. அப்படி இருந்துட்டு உனக்கு என்ன அனுபவம் வந்துவிடும்? என்ன நம்ம பெருசா தெரிஞ்சிருப்போம்? நம்ம என்னத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லுவோம்? இயேசு என் கடவுள், அந்த கடவுள் எப்பேற்பட்டவர் கேட்போம். இயேசு நம்மள என்ன கிடைக்கும் கேட்போம். நான் இயேசு நம்பல, எனக்கு இதெல்லாம் கிடைக்குது, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்போம். என்ன பதில் சொல்லுவீங்க? அனுபவமே இல்லாம என்ன பேச முடியும்? படிக்காத ஒரு மருத்துவர் போலி மருத்துவர் ஆயிற்று, படிக்காத ஒரு வக்கீல் போலி வக்கீல் ஆயிற்று. அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் போலி தானே. நீ எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போலியா இருக்காத, நீ வா, அனுபவி. நீ ஜெபத்துல அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள், திருப்பலியில அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள். ஜெபமாலை ஜெபித்து தாய் மரியாவோடு இணைந்து ஜெபித்து ஆண்டவர் இயேசு சாமியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அப்ப நம்ம சாட்சியா இருக்கலாம், அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். எனவே பிரியமானவர்களே, ஒரு புனிதர் சொல்கிறார், புனித கிரகோரியார் சொல்லுகிறார், ஓ கிறிஸ்தவரே உன் மேன்மை. கிறிஸ்தவர்களே பார்த்து சொல்கிறார், ஓ கிறிஸ்தவர்களே உன் மேன்மையை உணர்ந்து வாழும். என்ன மேன்மை? மற்றவங்க சொல்ற மாதிரி ஊர் பெருமை, ஜாதி பெருமை, அதுக்கெல்லாம் மேன்மை. ஆண்டவரை அடைதல், ஆண்டவரை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், ஆண்டவர் எல்லோருக்குமானவர், எல்லாரும் சமம் என்று அறிவித்தல். வாங்க, இந்த ஆண்டவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார். இந்த ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது நம்ம புதியவர்களாய் மாறுகிறோம். இந்த ஆண்டவர் தன்னை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் மேன்மையை உணர்ந்து வாழும். நீர் இறையியல் பங்கு பெறுகின்றீர். நீ அந்த இறையியல்ல, அந்த தியாலஜியில,
அந்த இறை தன்மையில் நீ பங்கு பெறுகிறாய். நீ பிறருக்கு இறைவனாய் காட்டப்படுவாய். இதோ அவன் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவ, அதுலதான் மன்னிச்சா. இதோ அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவ நேர்மையா இருக்கிறா. இன்னைக்கு கிறிஸ்தவ பத்தி அப்படி சொல்றாங்களா? இல்லையே. ஏன்னா அனுபவம் இல்ல, பிரயர் இல்ல, ஆண்டவர்கிட்ட வரல. வந்துருவோம் நம்ம. போதும் இந்த உலகத்திலே வாழ்ந்தது. ஆண்டவர்கிட்ட வாழ்வோம், வருவோம். அவர் இந்த உலகத்துல எப்படி வாழணும் கற்றுக் கொடுப்பா. வேணான்னு சொல்லல உலகம். நீ வா, ஞானத்தை பெற்று உலகத்துக்கு போகலாம். இந்த உலகத்திலே இருக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் சார்ஜ் பண்ணி, எப்படி ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது அது நாளுக்குரிய எனர்ஜியை அந்த பேட்டரி கொடுக்குது, அது போல நம்ம பிரேயர்ல சார்ஜ் ஆகும். அவர் அனுபவத்தை நம்ம பெறுவோம், வாழலாம். செபிப்போம். அப்பா நன்றி இந்த அனுபவத்துக்கு, ஆன்மீக அனுபவத்துக்கு, இந்த ஆராதனை மூலமா இன்னுமா ஜெபிக்கணும். இன்னும் ஆண்டவரை நீ அனுபவத்துல நீ பெறணும்ன்ற செய்திக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த திகழ்கிழமை என்னவெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ பாதத்தில் வைக்கிறேன். இந்த வாரம் பிள்ளைங்களோட திட்டங்கள் ஒவ்வொன்றும், அவங்க பிளான்ஸ் ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறான்ப்பா. நீங்கள் தொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சாமியின் பேரில் வாழ்வீங்க. ஆண்டவர் அனுபவத்தை நாடுகிற பிள்ளைகளை நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். நீ வாழ்கிற இடங்களில், உங்கள் தெருவில், உங்கள் ஏரியாவில், உங்கள் கம்பெனியில், நீ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீ சாட்சியமாக நிற்ப. ஆண்டவரே கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறேன், அவர் அபிஷேகத்தா மகனே மகளே உன்னை உயர்த்துகிறார். தலை வணங்கி வல்லமையான இறைவனுடைய அருளை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்கள், ஆண்டவருடைய அனுபவத்தை பெறணும். நண்பர்களே, அந்த அனுபவத்தின் ஒன்று தான், ஒரு முன்சுவை தான் இந்த ஆராதனை. பூசையை பாருங்கள், பர்சனல் ப்ரேயரில் இருங்க, ஜெபமால ஜெபிங்க, சாட்சியமாக இருப்போம். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Take care.